வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெட்டு ஓகேங்களா, பேப்பர் 1 பேப்பர் 2க்கான அதாவது பேப்பர் 2க்கான சயின்ஸு, அதாவது 10th புத்தகத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸை ஓகேங்களா, அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஓகேங்களா, இதில் 3லேருந்து ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 180 கொஸ்டின் வரைக்கும் ஓகேங்களா டைப் அடித்து உங்களுக்கு வீடியோவை போட போகிறோம் ஓகேங்களா. வாங்க வீடியோவுக்கு போவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள் ஓகேங்களா. சயின்ஸில் ஒரு 30க்கு 30 அடிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோ ஓகேங்களா. வாங்க வீடியோவுக்கு போவோம் ஓகேங்களா. பாருங்கள், சயின்ஸு 10th சயின்ஸு புது புக்கில் இருந்து எடுக்கக்கூடிய ஓகேங்களா வினாக்கள் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம் ஓகேங்களா. கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. உயிரினங்கள் செல் எனப்படும் அமைப்பு மற்றும் செயல் அலகுகளால் ஆனவை ஓகேங்களா. பல செல்கள் உயிரினங்களின் உடல்கள் பல கோடிக்கணக்கான செல்களால் ஆனவை ஓகேங்களா. 2, ஒவ்வொரு செல்லும் தன் பணியினை செய்யும் தொடர்ந்து வாழவும் உணவு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது ஓகேங்களா. சரி, இதுவும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உணவே ஆற்றலின் மூலமாகும். ஒவ்வொரு செல்லும் குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைய செய்து ஆற்றலை பெறுகின்றன ஓகேங்களா. குளுக்கோஸை ஆக்சிகரணம் அடைந்து செய்து ஆற்றலை பெறுகின்றன, அதுவும் சரி. இந்த ஆற்றலை கொண்டு செல்கள் பிற முக்கிய பணிகளை மேற்கொள்கின்றன ஓகேங்களா. எல்லாமே சரி ஓகேங்களா. அப்போ ஆன்சரு இதுக்கு டி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அப்போ எல்லாமே சரி, இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் சி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 2 பொறுத்துக பாருங்கள். ஈர்பியல் மாறிலி விதி ஓகேங்களா. ஈர்பியல் மாறிலி விதி ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா 6.674 × 10⁻⁻1 nm² k-2 ஓகேங்களா. அப்போ 4ல் இருக்குது 4, அடுத்து பார்த்தீங்க அவகேட்ரா எண்ணின் மதிப்பு ஓகேங்களா. 2வது கொஷின். 2வது அவகேட்ரா எண்ணின் மதிப்பு. அவகேட்ரா எண்ணினுடைய மதிப்பு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻³ அப்போ இதுக்கு 2, அடுத்து பார்த்தீங்க பொது வாயு மாறிலியின் விதி, அதாவது மதிப்பு, பொது வாயு மாறிலியின் மதிப்பு ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா 3.81 ஓகேங்களா. ஜே மோல் -1 k-1 அப்போ 1, அடுத்து பாருங்கள் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு. புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு 9.8 m/வினாடி² ஓகேங்களா. அப்போ 3 பாருங்கள். மறுபடியும் ஈர்ப்பு மாறிலினுடைய மதிப்பு 6.67 × 10⁻⁻11 nm² k-2 ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவகேட்ரா எண்ணினுடைய மதிப்பு ஓகேங்களா 6.023 × 10⁻³ மோல் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொது வாயு மாறிலியின் மதிப்பு 3.8 ஜூல் ஓகேங்களா. மோல் -1 k-1. அடுத்து பாருங்கள் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 m/வினாடி². அப்போ ஆன்சரு 4, 2, 1, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் இயற்கை கதிரியக்கத்தை ஹென்றி பெக்ரல் ஓகேங்களா. இயற்கை கதிரியக்கத்தை ஹென்றி பெக்ரல் எந்த ஆண்டு கண்டறிந்தார்? இயற்கை கதிரியக்கத்தை ஹென்றி பெக்ரல் எந்த ஆண்டு கண்டறிந்தார்? 1896. 1896. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 4. யுரேனியத்தின் முக்கிய தாது ஓகேங்களா. யுரேனியத்தின் முக்கிய தாது எது? பிஞ்சு பிளான்ட். யுரேனியத்தின் முக்கிய தாது எது? பிஞ்சு பிளான்ட். திசை என்பது ஒரு வெக்டர் அளவு ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 6. அதிக அலைநீளமுடைய ஒளி அதிக விலகலடையும் ஒளி ஓகேங்களா. அப்போ அதிக அலைநீளம் கொண்ட ஒளி ஓகேங்களா சிவப்பு, அதிக அலைநீளம் கொண்ட விலகலடையும் ஒளி நீலம் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் ஓகேங்களா, அதிக அலைநீளமுடைய ஒளி ஓகேங்களா எது அப்படின்னா சிவப்பு, அதிக விலகலடையும் ஒளி எதுனா நீலம். அப்போ ஆன்சரு
சிவப்பு நீலம். ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7 விசையின் சிஜிஎஸ் அளவு. ஓகேங்களா, சிஜிஎஸ் அலகு என்ன? ஓகேங்களா, அதாவது விசையின் சிஜிஎஸ் இன் அலகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைன். அலகு எது? டைன் தான் இதனுடைய அலகு. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 8வது கொஷின் கண்ணுக்குள் செல்லும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துவது. கண்ணுக்குள் செல்லும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துவது. ஓகேங்களா, ஐரிஸ். அளவை கட்டுப்படுத்துறது எது? ஐரிஸ். அடுத்த கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 9. கொஷின் நம்பர் 9 பொறுத்துக. ஓகேங்களா, பொறுத்துக. பாருங்கள் நீளம். நீளத்தை நம்ம எதால் அளப்போம்? மீட்டர். அப்போ 2 கமா. ஓகேங்களா, நிறை. நிறை எதால் அளப்போம்? ஓகேங்களா, கிலோமீட்டர். கிலோமீட்டர் 3 கமா. காலத்தை எதால் அளப்போம்? வினாடி. 4 கமா. வெப்பநிலையை எதால் அனுப்போம்? கெல்வின். ஓகேங்களா, கெல்வின். மறுபடியும் பாருங்கள் நீளம் மீட்டரு, நிறை கிலோமீட்டரு, காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின். வெப்பநிலை கெல்வின். மறுபடியும் பாருங்கள் நீளம் மீட்டர், நிறை கிலோமீட்டர், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின். அப்போ ஆன்சரு 2 கமா 3 கமா 4 கமா 1. அப்போ இதுக்கு ஆன்சரு சி தான் சரியான ஆன்சர். இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா, பாருங்கள் இதுவும் பொறுத்துக. கொஷின் நம்பர் 10 பொறுத்துக. ஓகேங்களா, அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவை ஓகேங்களா, அணுக்கரு இணைவை வேறு என்னால் அழைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குண்டு. ஹைட்ரஜன் குண்டு 4 கமா. ஓகேங்களா, அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது அணுகுண்டு. அணுக்கரு பிளவு அணுகுண்டு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய். லிட்டில் பாய். லிட்டில் பாய் அப்படிங்கிறது யுரோனிய குண்டு. ஓகேங்களா, 2 கமா. பேட்மேன். பேட்மேன் அப்படிங்கிறது புளோட்டோனிய குண்டு. புளோட்டோனிய குண்டு. ஓகேங்களா, மறுபடியும் பாருங்கள் அணுக்கரு இணைவு ஹைட்ரஜன் குண்டு, அணுக்கரு பிளவு அணுகுண்டு. லிட்டில் பாய் என்பது யுரோனிய குண்டு, பேட்மேன் என்பது ஓகேங்களா புளோட்டோனிய குண்டு. அப்போ ஆன்சரு 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 11. கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா, ஐசோடோப்பு என்பவை ஐடோன்கள். ஐசோடோன்கள். ஐசோடோன்கள். ஐசோடோன் என்பன ஓகேங்களா ஒத்த நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமம். அதாவது ஐசோடோன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த நியூட்ரான் எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்துக்கு தான் ஓகேங்களா ஐசோடோன்கள்னு சொல்கிறோம். ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 12. கொஷின் நம்பர் 12 பாருங்கள். ஓகேங்களா, மூடிய வகை சுற்றோட்ட மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு. மூடிய வகை சுற்றோட்ட மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு முதுகெலும்பிகள். முதுகெலும்பிகள். ஓகேங்களா, முதுகு எலும்பிகள். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 13 பொறுத்துக. கொஷின் நம்பர் 13 பொறுத்துக. ஓகேங்களா, மின்னூட்டத்தின் அலகு. ஓகேங்களா, மின்னூட்டத்தின் அலகு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு ஆம்பியர். அப்போ ஓகேங்களா 4 கமா 1 2 3 4 5. அப்போ 4 கமா மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னூட்டத்தினுடைய அலகு கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகு. மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட்டு. 3 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்புலம். மின்புலத்தினுடைய அலகு ஓகேங்களா நியூட்டன் கூலும். நியூட்டன் கூலும். ஓகேங்களா, அப்போ 2 கமா. ஓகேங்களா, மின் தடையின் அலகு ஓம். மின் தடையின் அலகு ஓம். அப்போ 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஓகேங்களா, மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்லேருந்து மின்னூட்டம். மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட்டு. மின் புலத்தின் அலகு நியூட்டன் கூலும். ஓகேங்களா, மின் தடையின் அலகு ஓம். ஓகேங்களா, மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். அப்போ இதுக்கு 4 கமா 3 கமா 2 கமா 1 கமா 5. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர்.
அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 14 ஓகேங்களா. ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்பட்ட விளைவு எது? அதாவது ஒரு கூழ்மம் கரைசலில் உள்ள கூழ்ம துகள்கள் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்பட்ட விளைவு எது அப்படின்னா டிண்டல் விளைவு. அதாவது டிண்டால் ஒளிச்சிதர்வு. அடுத்து பாருங்கள் 15வது கொஸ்டின் ஓகேங்களா. விழியானது ஏறத்தாழ டேஸ் விட்டம் கொண்ட கோள வடிவ அமைப்புடையது. விழியானது ஏறத்தாழ டேஸ் விட்டம் கொண்ட கோள வடிவ அமைப்புடையது அப்படின்னா 2.3 சென்டிமீட்டர் விட்டமுடைய கோள வடிவ அமைப்பை உடையது. 2.3. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் ஓகேங்களா. பொறுத்துக்க ஐசோடோப்பின் பயன்கள். ஓகேங்களா. ஐசோடோப்பின் பயன்கள். சோடியம் 24 அப்படிங்கிற ஐசோடோப்பு எதுக்கு பயன்படுதுன்னா ஓகேங்களா, அதாவது இதயம் சீராக செயல்பட. சோடியம் 24 இதயம் சீராக பயன்பட. அப்போ 4, அடுத்து பார்த்தீங்க அயோடின் 121 ஓகேங்களா. முன்கழுத்து கலலையை குணப்படுத்துவது. அப்போ 3, அடுத்து பாருங்கள் ஓகேங்களா. இரும்பு 59 இரத்த சோகை நோயை சரி செய்ய. அப்போ 2, ஓகேங்களா. தங்கம் 198 ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா தோல் புற்றுநோயை சரி செய்ய. மறுபடியும் பாருங்கள் அயோடின் 24 இதயம் சீராக செயல்பட. ஓகேங்களா. அதாவது சோடியம் 24 இதயம் சீராக செயல்பட. அயோடின் 131 முன்கழுத்து ஓகேங்களா கலலையை குணப்படுத்த. இரும்பு 59 இரத்த சோகை நோயை சரி செய்ய. தங்கம் 198 தோல் புற்றுநோய் சரி செய்ய. அப்போ இதுக்கு ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 17 ஓகேங்களா. மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய உதவும் கருவி ஓகேங்களா. கால்வனோமீட்டர். மின்னோட்ட திசையை கண்டறிய உதவும் கருவி கால்வனோமீட்டர். ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 18. பாருங்கள் பொறுத்துக. அதாவது ஒளியின் திசைவேகத்தை பொறுத்து சொல்கிறாங்க. பாருங்கள் ஓகேங்களா. தாமிரத்தினுடைய ஓகேங்களா ஒளியின் திசைவேகம் ஓகேங்களா 5010 மீட்டர்/வினாடி². ஓகேங்களா. இரும்பினுடைய ஒளி வேகம் ஓகேங்களா 5950 மீட்டர்/வினாடி². ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஓகேங்களா. அலுமினியத்தினுடைய திசை வேகம் அதாவது ஒளியின் திசை வேகம் 6420 மீட்டர்/வினாடி². அடுத்தது மண்ணெண்ணெயினுடைய திசை வேகம் ஓகேங்களா ஒளி வேகம் 1324 மீட்டர்/வினாடி². அடுத்தது காற்றினுடைய ஒளி வேகம் ஓகேங்களா 331 மீட்டர்/வினாடி². ஓகேங்களா. மறுபடியும் பாருங்கள் தாமிரம் 5010 மீட்டர்/வினாடி². ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இரும்பு 5950 மீட்டர்/வினாடி². அடுத்தது அலுமினியம் 6420 மீட்டர்/வினாடி². அடுத்தது மண்ணெண்ணெய் 1324 மீட்டர்/வினாடி². காற்று 331 மீட்டர்/வினாடி². அப்போ ஆன்சரு 3, 1, 4, 5, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 19. புவியீர்ப்பு முடுக்கம் துருவ பகுதியில் ஓகேங்களா புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் லென்ஸு திறனின் அலகு எது? டயாப்டர். ஓகேங்களா. லென்ஸு திறனினுடைய அலகு ஆன்சர் டி, டயாப்டர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 21. மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு
எதிர் விகிதத்தில் அமைவது. அதாவது பார்த்தீங்கன்னா மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் விகிதத்தில் அமைவது பாயில் விதி. ஆன்சர் பி, பாயில் விதி. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 22. நிறமாலையில் நடுவில் உள்ள நிறம் எது? நிறமாலையில் நடுவில் உள்ள நிறம் எது? பாருங்க, 22வது கொஸ்டின். நிறமாலையில் நடுவில் உள்ள நிறம் எது அப்படின்னா பச்சை. ஓகேங்களா. நிறமாலையில் நடுவில் இருக்கிறது பச்சை தான். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 23. மிக உயர்ந்த மின்தடை, அதாவது பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி. மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி நிக்ரோம். ஓகேங்களா. நிக்ரோம். மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி நிக்ரோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூல் வெப்பநிலை விதி. ஜூல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா H சமம். ஓகேங்களா. I² RD. ஓகேங்களா. H சமம் I² RD. இதுதான் ஜூல் வெப்பநிலையினுடைய விதி. அடுத்து பார்த்தீங்கன்னா திமிங்கலம் ஏற்படுத்தும் ஒளி எது? ஓகேங்களா. குற்றொளி. திமிங்கலம் ஏற்படுத்தும் ஒளி குற்றொளி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 26. ஒரு குதிரை திறன் என்பது. ஓகேங்களா. ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். ஓகேங்களா. ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். ஓகேங்களா. எந்த ஆண்டு ஓகேங்களா வணிக ரீதியிலான ஓகேங்களா எல்இடி ஓகேங்களா எல்இடி தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு வணிக ரீதியிலான எல்இடி தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2009ஆம் ஆண்டு. அடுத்து பாருங்க, ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 28. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 28. வீடுகளில் பயன்படுத்தும் மின் இணைப்பு. ஓகேங்களா. வீடுகளில் பயன்படுத்தும் மின் இணைப்பு. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 28. வீடுகளில் பயன்படுத்தும் மின் இணைப்பு. ஓகேங்களா. பக்க இணைப்பு. வீடுகளில் பயன்படுத்தும் இணைப்பு பக்க இணைப்பு. ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது டேஷ் கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது டேஷ் கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா 1000 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க, ஓகேங்களா. வௌவால் ஏற்படுத்தும் ஓகேங்களா ஒளி எது? ஓகேங்களா. வௌவால் ஏற்படுத்தும் ஒளி எது? ஓகேங்களா. மீயொலி. ஆன்சர் பி, மீயொலி. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 31. வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறியும் ஐசோடோப்பு எது? பாருங்கள் மறுபடியும். கொஸ்டின் நம்பர் 31. வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் அதாவது வெடி பொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறியும் ஐசோடோப்பு எது அப்படின்னா கலிபோர்னியம் 252. கலிஃபோர்னியம் 252. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32. மனிதர்களால் கேட்க இயலாத ஒலி. ஓகேங்களா. மனிதர்களால் கேட்க இயலாத ஒலி. ஓகேங்களா. மனிதர்களால் கேட்க இயலாத ஒலி. ஓகேங்களா. எதுவும் இல்லை. ஆன்சர் டி, எதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா. பொறுத்துக. அணு உலை பயன்பாட்டில் பயன்படுத்துவது. கொஸ்டின் நம்பர் 33. பொறுத்துக. அணு உலையில் பயன்படுத்துவது. ஓகேங்களா. பாருங்கள், ஓகேங்களா. தனிப்பானாக பயன்படுத்துவது கிராஃபைட்டும் ஓகேங்களா கனநீரும். அப்போ ஆன்சர் இ. அடுத்தது பாருங்கள், கட்டுப்பாட்டு களியாக பயன்படுத்துவது. கட்டுப்பாட்டு களியாக நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா
போரான் காட்மியம். கட்டுப்பாட்டு களியாக பயன்படுத்துவது போரான் காட்மியம். ஆன்சர் இ. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, குளிர்பானங்கள். குளிர்விப்பனாக பயன்படுத்துவது நீர், காற்று, ஹீலியம். ஓகேங்களா, அணு உலையில் குளிர்விப்பனாக பயன்படுத்துவது நீர், காற்று, ஹீலியம். ஓகேங்களா, அப்போ ஆன்சரு ஆ. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, கதிர்வீச்சு பாதுகாக்க, கதிர்வீச்சை பாதுகாக்க காரிய மேலாடை, காரிய மேலாடை. அப்போ ஆ. பாருங்க மறுபடியும், ஓகேங்களா, அதாவது அணு உலையில் தனிப்பானாக பயன்படுத்துவது கிராஃபைட்டு, கனநீர். கட்டுப்பாட்டு களியாக பயன்படுத்துவது போரான் காட்மியம். ஓகேங்களா, அடுத்தது குளிர்விப்பானாக பயன்படுத்துவது நீர், காற்று, ஹீலியம். நீர், காற்று, ஹீலியம். கதிர்வீச்சாக பாதுகாப்பது காரிய மேலாடை. அப்போ ஆன்சரு இ கமா இ, ஆ கமா ஆ. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எது? கொஷின் நம்பர் 34. கொஷின் நம்பர் 34, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எது? கொஷின் நம்பர் 34, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது யுரேனியம் 235. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 35, ஒளியின் திசைவேகம் அதிகம் உள்ள உலோகம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒளியின், இந்த ஒளி பார்த்தீங்கன்னா சவுண்டு, SOUND சவுண்டு. ஒளியின் திசைவேகம் அதிகம் உள்ள உலோகம். ஓகேங்களா, அலுமினியம். ஆன்சர் பி, அலுமினியம். அடுத்து பாருங்கள் 36, கீழ்கண்டவற்றில் தவறான பதிலை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் தவறான பதிலை தேர்வு செய்க. பாருங்கள், ஒன்று பார்த்தீங்கன்னா இயற்கை கதிரீக்கம். ஓகேங்களா, கட்டுப்படுத்த முடியாது. சரி. செயற்கை கதிரீக்கம் 83 விட அதிக அணு கொண்டவை. 83 விட அதிக அணு எண்ணை கொண்டவை. தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை கதிரீக்கம் கட்டுப்படுத்த முடியும். செயற்கை கதிரீக்கம் கட்டுப்படுத்த முடியும். சரி. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் என்ன கேட்குறான், கீழ்கண்டவற்றில் தவறானது. அப்போ 2 மட்டும் செயற்கை கதிரீக்க 233 விட அதிக எண் கொண்டவை அப்படிங்கிறது தான் தப்பு. அப்போ 2 தவறு. ஆன்சர் 2 மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 37. ஓகேங்களா, கதிர்வீச்சு திறனின் அலகு எது? 37, கதிர்வீச்சு திறனின் அலகு எது? ரான்சன். கதிர்வீச்சு திறனின் அலகு எது? கதிர்வீச்சு திறனின் அலகு எதுனா ரான்சன். கொஷின் நம்பர் 38, மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் திசையில் அமைவது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா மாறா வெப்பநிலையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமைவது பாயில் விதி. ஆன்சர் பி, பாயில் விதி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 39. ஓகேங்களா, 39, தவறான இணையை காண்க. ஓகேங்களா, ஒளி பரவுதலுக்கு ஊடகம் தேவை. ஓகேங்களா, ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை. தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவி உணர்வு ஒளி. ஓகேங்களா, 20 ஹெர்ட்ஸ் முதல் 2000 ஹெர்ட்ஸ் வரை இடைப்பட்ட கதிரன். ஓகேங்களா, சரி. எதிரொலி தத்துவம் மகப்பேரவியல் துறையில் அல்ட்ரா சோனோகிராஃபி கருவியில் பயன்படுகிறது. சரி. அணுக்கரு பிளவின் போது சராசரி வெப்பநிலை ஆற்றல். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 200 மெகாவாட். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் கேட்குறான், என்ன கேட்குறான், தவறானது கேட்குறான். இதில் ஏ மட்டும் தவறு, மற்றது எல்லாமே சரி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 40. கொஷின் நம்பர் 40. கொஷின் நம்பர் 40 பாருங்கள், கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்களில் வைரம் மற்றும் கிராஃபைட் என்பதை எந்த வகையை சார்ந்தவை? ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா கார்பனுடைய புறவேற்று வடிவங்களில் வைரம், ஓகேங்களா, கிராஃபைட் என்பவை எந்த வகையை சார்ந்தவை? படிக வடிவம் உள்ளவை. அதாவது பார்த்தீங்கன்னா படிக வடிவம் உள்ளவை. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. கார உலோகம் எதில் இருக்குன்னா 1ல் இருக்குது. கார உலோகம் அதாவது 1ல் இருக்குது. அப்போ 2 கமா. அடுத்து பார்த்தீங்க கார மண் உலோகம். ஓகேங்களா, அட்டவணை எதில் இருக்குன்னா 2வது அட்டவணையில் இருக்குது. அப்போ 1 கமா. ஓகேங்களா, சல்கோஜன் தொகுதி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓகேங்களா 16ல் இருக்குது. சல்கோஜன் தொகுதி எதில் இருக்குது? 16ல் இருக்குது. 4, அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பினிகள் எதில் இருக்குன்னா 17ல் இருக்குது. ஓகேங்களா 17ல் இருக்குது. 17வது அட்டவணையில் இருக்குது. அப்போ 3 பாருங்கள். மறுபடியும் கார உலோகம் அப்படிங்கிறது ஓகேங்களா தனிமேரிசை அட்டவணையில் 1ல் இருக்குது. கார மண் உலோகம் தனிமேரிசை அட்டவணையில் 2ல் இருக்குது. சல்கோஜன் செல் தொகுதி எங்கே இருக்குன்னா ஓகேங்களா அட்டவணை ஓகேங்களா 16ல் இருக்குது. உப்பினிகள் ஓகேங்களா எந்த அட்டவணையில் இருக்குன்னா 17வது அட்டவணையில் இருக்குது. அப்போ ஆன்சரு 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 42. கொஷின் நம்பர் 42 ஓகேங்களா என்ன கேட்குறான்? தவறான இணை. கொஷின் நம்பர் 42 என்ன கேட்குறான்? தவறான இணையை கேட்குறான். கணையம் என்பது இன்சுலின். ஓகேங்களா சரி, கணையம் இன்சுலின். ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட சுரபி. ஓகேங்களா ஆண்ட்ரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. பிட்ரூபி சுரபி என்பது வளர்ச்சி ஹார்மோன். பாருங்கள் வா காணாத போயிடுச்சு. பிட்ரூட்டி என்பது வளர்ச்சி ஹார்மோன். ஓகேங்களா சரி. ஓகேங்களா விந்து சுரபி பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரன். ஓகேங்களா டெஸ்டோஸ்டிரன். ஆன்சர் இதுவும் சரி. அப்போ என்ன கேட்குறான்? தவறான இணையை கேட்குறான். ஓகேங்களா இதில் பி தான் தவறானது, மற்றது எல்லாமே சரி. ஓகேங்களா கணையம் இன்சுலின் தவறு ரைட்டு. பிட்ரூபி சுரபி வளர்ச்சி ஹார்மோன் சரி. விந்து சுரபிங்கிறது டெஸ்ட்ரோஷன். ஓகேங்களா அதுவும் சரி. அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான் தவறு. அடுத்து பாருங்கள் 43வது கொஸ்டின் அவசர ஹார்மோன். ஓகேங்களா 43வது கொஸ்டின் அவசர ஹார்மோன் சுரபி செயல்படுவது எது? ஓகேங்களா அட்ரினல் சுரபி. அதாவது அவசர ஹார்மோன் சுரபியாக செயல்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா அட்ரினல் சுரபி. அவசர ஹார்மோன் சுரபியாக செயல்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா அட்ரினல் சுரபி. ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 44. இந்திய அணுசக்தி ஆணையம் மும்பையில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இந்திய அணுசக்தி ஆணையம் மும்பையில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1948. ஆன்சர் டி 1948. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 45. ஓகேங்களா ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை கொண்ட எண்களையும் உடைய ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள். ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்களையும் உடைய ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள். ஓகேங்களா ஐசோடோப்பு. ஆன்சர் ஏ ஐசோடோப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி அலைகள் என்பது நெட்டலை. ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் 47. ஓகேங்களா கீழ்கண்டவற்றில் சரியானவை காண்க. 1. ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணு உலை அப்சாரா. இது சரி. அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா இந்தியாவில் தற்போது 22 ஓகேங்களா அணுக்கரு உலைகள் உள்ளன. 22 அணுக்கரு உலைகள் உள்ளன. சரி. ஓகேங்களா அடுத்து பாருங்க 3. அணுசக்தி உற்பத்தியில் இந்தியா 5வது வளமாக உள்ளது. ஓகேங்களா அதாவது அணுசக்தி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? 5வது இடமாக வளமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் சரி. அப்போ ஆன்சர் பாருங்கள் 4மே சரி. ஓகேங்களா ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றில் சரியானவை காண்க. 48வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியானவை காண்க. ரத்தத்தில் 55% பிளாஸ்மா. ஓகேங்களா ரத்தத்தில் எத்தனை சதவீதம் பிளாஸ்மா? 55% பிளாஸ்மா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி. அடுத்து பாருங்கள் ரத்தத்தில் 45% ரத்த செல்கள்னு சொல்கிறாங்க. ரத்தத்தில் 45% ரத்த செல்கள்னு சொல்கிறாங்க. சரி. ஓகேங்களா அப்போ ரத்தத்தில் 55% பிளாஸ்மா சரி. ரத்தத்தில் 45% ரத்த செல்கள்னு அதுவும் சரி. ஓகேங்களா ரத்த செல்கள். ஓகேங்களா இதுக்கு 2மே சரி. ஆன்சர் ஏ 1, 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 49. நிலத்தடி நீர். ஓகேங்களா பாருங்கள் நிலத்தடி நீர் மற்றும் நிலத்தடி கனிமங்களை தாவரத்தின் பல பகுதிகளுக்கு கடத்தும் திசு. நிலத்தடி நீர் மற்றும் நிலத்தடி கனிமங்களை தாவரத்தின் பல பகுதிகளுக்கு கடத்தும் திசு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சைலம். கடத்தும் திசு எது?
சைலம். ஆன்சர் ஏ. பாருங்கள் 50வது கொஷின். இந்தியாவின் முதல் பெண், ஓகேங்களா, முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞராக ராதிகா ராமசாமி. ராதிகா ராமசாமி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆன்சர் டி, தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞரான ராதிகா ராமசாமி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 51. கொஷின் நம்பர் 51, ஓகேங்களா. பாருங்கள், இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி, ஓகேங்களா. இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி, இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி, ஓகேங்களா, ஸ்பிக்மோ மானோமீட்டர். ஸ்பிக்மோ மானோமீட்டர். ஆன்சர் டி, ஸ்பிக்மோ மானோமீட்டர் தான் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 52. தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன்கள். தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன்கள், ஓகேங்களா. ஆக்சிஜன்கள், சைட்டோசைன்கள், ஓகேங்களா, ஜிப்ரில்கள், ஓகேங்களா, ஜிப்ரில்கள். அப்போ ஆன்சரு டி, ஓகேங்களா. நாடுமே தாவர வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் ஹார்மோன்கள். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 53. கொஸ்டின் நம்பர் 53. கொஸ்டின் நம்பர் 53, ஓகேங்களா. பாருங்கள், ஓகேங்களா. தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. என்ன சொல்கிறேன்னா, மகரந்த சேர்க்கையில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. பாருங்கள், காட்டின் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு அனிமோபில்லின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. தவறு. அடுத்தது, பூச்சி மூலம் இனப்பெருக்க செஞ்சிச்சுன்னா அதுக்கு எண்டுமாபில்லின்னு சொல்கிறாங்க, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்கின் மூலம், ஓகேங்களா. விலங்கின் மூலம், விலங்கின் மூலம், ஓகேங்களா, விலங்கின் மூலம் இனப்பெருக்க செஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வெர்மிகோபிலி. வெர்மிகோபிலின்னு சொல்கிறாங்க, இது தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீரின் மூலம், ஓகேங்களா, மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு ஹைட்ரோபில்லின்னு சொல்கிறாங்க, இது சரி. அப்போ பாருங்கள், காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை இருந்துச்சுன்னா அதுக்கு அனிமோபில்லின்னு சொல்கிறாங்க, அது தவறு. பூச்சியின் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு எண்டுமோபில்லின்னு சொல்கிறாங்க, அதுக்கு சரி. விலங்கின் மூலம் இனப்பெருக்க செஞ்சுன்னா வெர்மிகோபில்லின்னு சொல்கிறாங்க, அது தவறு. நீரின் மூலம் இனப்பெருக்க செஞ்சுன்னா அதுக்கு ஹைட்ரோபில்லின்னு சொல்கிறாங்க, அது சரி. அப்போ பாருங்கள், இதில் ஓகேங்களா தவறானது கேட்குறான். அப்போ தவறானது பார்த்தீங்கன்னா 1வது தவறு, 3 தவறு, ஓகேங்களா. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். 1, 3 தவறு. அடுத்து பாருங்கள் 54வது கொஸ்டின். உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது, ஓகேங்களா. உடலின் வெப்பத்தை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது அப்படின்னா ஹைபோதாலமஸ், ஓகேங்களா. ஆன்சர் பி, ஹைபோதாலமஸ். ஹைபோதாலமஸ் தான் உடலினுடைய வெப்பத்தை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 55. கொஸ்டின் நம்பர் 55, ஓகேங்களா. கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய் எதிர்ப்பு தன்மையை பெற, ஓகேங்களா, ஹிம்கிரி என்பது டேஸின் ரகம் அப்படின்னா கோதுமையின் ரகம். ஆன்சர் சி, கோதுமையின் ரகம். அடுத்து பாருங்கள், மனிதனின் குரோமோசோம்புகளின் எண்ணிக்கை. மனிதனின் குரோமோசோம்புகளின் எண்ணிக்கை, ஓகேங்களா. குரோமோசோம்புகள் மொத்தம் 46, அதை 23 ஜோடியாக பிரிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா. மனித உடலில் உள்ள குரோமோசோம்புகளினுடைய எண்ணிக்கை 46, அதை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க 23 ஜோடியாக. அப்போ ஏ, பி ரெண்டுமே சரி, ஓகேங்களா. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 57வது கொஸ்டின். திறந்த வகை இரத்த காற்றோட்ட மண்டலம் காணப்படுபவை. திறந்த வகை இரத்த காற்றோட்ட மண்டலம் காணப்படுபவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணுக்காலிகள். ஆன்சர் சி, கணுக்காலிகள். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 58. கொஸ்டின் நம்பர் 58. கீழ்கண்டவற்றில் சரியானதை காண்க. கீழ்கண்டவற்றில் சரியானவை காண்க. நிறமற்ற கணிகம். நிறமற்ற கணிகம் அப்படின்னா குரோமோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க, தப்பு. அப்போ வண்ண கணிகைங்கிறது குளோரோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க, இதுவும் தப்பு, ஓகேங்களா. அப்போ நிறமற்ற கணிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரணும், வண்ண கணிகைனா இப்படி வரணும், ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுமே தவறு. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 59. தன்னுடைய
50 வயது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி. தன்னுடைய 50 வயது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி எதுனா IR8. IR8 அப்படிங்கிற அரிசி தான் தன்னுடைய 50 வயது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லிய மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி எதுனா IR8. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 60. கொஸ்டின் நம்பர் 60 ஓகேங்களா. நவீன உடற்செயலியின் தந்தை யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி. நவீன உடற்செயலியின் தந்தை யார்? வில்லியம் ஹார்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்க 61 பொறுத்துக. அடுத்த கொஸ்டின் 61வது கொஸ்டின் பொறுத்துக ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 61வது கொஸ்டின் பொறுத்துக. பாருங்க ஈயம் ஓகேங்களா. ஈயத்தினால என்ன நோய் வரும்னா ஓகேங்களா, அதாவது நரம்பு மண்டல பாதிப்பு 4 கமா ஓகேங்களா. அடுத்து பாருங்க குரோமியம் மூச்சு திணறல் ஆஸ்துமா 3 கமா. பாதரசம் ஓகேங்களா மூளை சுவாச மண்டல பாதிப்பு 2 கமா. நெகிழி அதாவது பிளாஸ்டிக்கு இனப்பெருக்க மண்டல பாதிப்பு. மறுபடியும் பாருங்க ஈயம் ஓகேங்களா. ஈயம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டல பாதிப்பு. குரோமியம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஆஸ்துமா. பாதரசம் பார்த்தீங்கன்னா மூளை சுவாச மண்டல பாதிப்பு. நெகிழி அதாவது பிளாஸ்டிக்கு இனப்பெருக்க மண்டல பாதிப்பு. அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 62. கொஸ்டின் நம்பர் 62 குடும்ப கட்டுப்பாடு ஓகேங்களா. குடும்ப கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1952 3 கமா. அதாவது நாப்கின்களுக்கு மானிய திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2011 4 கமா. சிற்றினங்களின் தோற்றம் அப்படிங்கிற நூல் எப்போ வெளியிட்டாங்கன்னா 1859 2 கமா. யானை பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஓகேங்களா 1992 அப்போ 1 ஓகேங்களா. பாருங்க மறுபடியும் ஓகேங்களா. குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது 1952. நாப்கின்களின் மானிய திட்டம் 2011. சிற்றினங்களின் தோற்றம் அப்படிங்கிற நூல் 1859. யானை பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992 தான் யானை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஆன்சரு 3 கமா 4 கமா 2 கமா 1. 3 கமா 4 கமா 2 கமா 1. ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் ஓகேங்களா 63. கொஷின் நம்பர் 63 பாருங்க ஓகேங்களா. மலரின் இன்றியமையாத பாகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்தத்தாள் வட்டம் சூலகம். ஆன்சர் மகரந்தத்தாள் வட்டம் சூலகம். அப்போ மலரின் இன்றியமையாததான பாகம் எது அப்படின்னா மகரந்தத்தாள் வட்டம் சூலக வட்டம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தொல் தாவரவியலின் தந்தை யாருன்னா காஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பெர்க். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 65 ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 65 மின்னோட்டம் பாயும் வட்ட சுருளில் மையத்தில் காந்தப்புலம் எவ்வாறு அமையும்? மின்னோட்டம் பாயும் வட்ட சுருளில் மையத்தில் காந்தப்புலம் எவ்வாறு அமையும்? மின்னோட்டம் பாயும் வட்ட சுருளில் மையத்தில் காந்தப்புலம் எவ்வாறு அமையும்னா நேர்கோடாக அமையும். ஆன்சர் டி நேர்கோடாக அமையும். கொஸ்டின் நம்பர் 66 குழியாடியில் பொருட்களின் அளவையான பிம்பம் கிடைக்க பொருள் வகை வேண்டிய இடம். இப்போ பிம்பம் கிடைக்க எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்குறாங்க. சியில் வைக்க வேண்டும். ஆன்சர் பி சியில் வைக்க வேண்டும். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 67. கொஸ்டின் நம்பர் 67 புலோயம் திசு காணப்படாத செல் ஓகேங்களா. ட்ரிக்கிடுகள் புலோயம் திசு காணப்படாத செல்லு ட்ரிக்கிடுகள். புலோயம் திசுவில் காணப்படாத செல்கள் திக்கிடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பூஷா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகமாகும். பூஷா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற
ரகமாகும் அப்படின்னா தட்டைப்பயிறு. ஆன்சர் சி, தட்டைப்பயிறு. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் ஓகேங்களா முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுனா கார்பட் தேசிய பூங்கா. எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேங்களா, கார்பட் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டு. அப்போ இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? கார்பட் தேசிய பூங்கா. அது எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 70. கொஷின் நம்பர் 70, 1857ஆம் ஆண்டு ஓகேங்களா மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் யார்? ஓகேங்களா, 1857 ஓகேங்களா மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் கோலிக்கர். 71வது கொஷின், ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டதுக்கான எந்த முறையை பின்பற்றுவார்? ஓகேங்களா, ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தேர்வு முறை. ஆன்சர் பி, கூட்டு தேர்வு முறை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 77. கொஸ்டின் நம்பர் 77 பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 77 பொறுத்துக. பாருங்கள், அமர்சியம் 241 ஓகேங்களா, அமர்சியம் 241 தொழிற்சாலைகளில் புகையை உணர, தொழிற்சாலைகளில் புகையை உணர அமர்சியம் 241. அப்போ 3 கமா. சோடியம் 24, சோடியம் 24 இதய செயல்பாடு அறிய. அப்போ 4 கமா. ஓகேங்களா, கோபல்ட் 60 என்பது புற்றுநோயை கண்டறிய, புற்றுநோய் கண்டறிய. அப்போ 1 கமா. அடுத்து பாருங்கள், ஹைட்ரஜன் மனித உடலின் நீரின் அளவு. ஓகேங்களா, ஹைட்ரஜன் 3 ஓகேங்களா மனித உடலின் நீரின் அளவு. அப்போ 2. பாருங்கள் மறுபடியும், அமர்சியம் 243 241 தொழிற்சாலையில் புகையை உணர, சோடியம் 24 இதய செயல்பாடு அறிய, கோபல்ட் 60 புற்றுநோயை கண்டறிய, ஹைட்ரஜன் 3 மனித உடலின் நீரின் அளவு. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து 73வது கொஸ்டின், உலக பசுமை புரட்சியின் தந்தை. உலக பசுமை புரட்சியின் தந்தை யார்? நார்மன் போலக். ஓகேங்களா, எந்த நாட்டில் நோபல் பரிசு வென்றார்? உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போலக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னா 1970 தான் உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போலக்கு நோபல் பரிசு பெற்றார். 1970 தான் நார்மன் போலக்கு நோபல் பரிசு பெற்றார். கொஸ்டின் நம்பர் 74 ஓகேங்களா, ஒரு கம்பி சுருளோடு தொடர்புடைய, ஒரு கம்பி சுருளோடு தொடர்புடைய காந்த பாயம் மாறும் போதெல்லாம் அச்சுற்றில் மின்னிய குவியை உருவாகும் நிகழ்வு மின்காந்த தூண்டல். ஓகேங்களா, மின்காந்த தூண்டல். ஒரு கம்பி சுருளில் தொடர்பான காந்தம்பாயும் மாறும் போதெல்லாம் அச்சுற்றலில் மின்குவியும் விசை உருவாகும் நிகழ்வுக்கு என்ன பெயர்னு கேட்டுறாங்கன்னா மின்காந்த தூண்டல். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 75. கொஸ்டின் நம்பர் 75 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 75 பொறுத்துக. ஓகேங்களா, புலி பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா, புலி பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1973. அப்போ 3 கமா. யானை பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. அப்போ 4 கமா. கடல் ஆமை பாதுகாப்பு சட்டம், கடல் ஆமை பாதுகாப்பு சட்டம் 1991. அப்போ 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலை பாதுகாப்பு சட்டம் 1976. அப்போ 2 கமா. பாருங்கள் மறுபடியும் ஓகேங்களா, புலி பாதுகாப்பு சட்டம் 1973, யானை பாதுகாப்பு சட்டம் 1992, கடலாமை பாதுகாப்பு சட்டம் 1999, முதலை பாதுகாப்பு சட்டம் 1976. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், டிஎன்ஏ அதாவது டிஎன்ஏவை வெட்டப்படும் நொதி, டிஎன்ஏவை வெட்டப்படும் நொதி. ஓகேங்களா, ரெக்ட்ராக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். ஓகேங்களா, ரெக்ட்ராக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் தான் டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தும் நொதி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 77. கொஸ்டின் நம்பர் 77 சிப்கோ இயக்கம். ஓகேங்களா, சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு வெற்றியை அடைந்தது? சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு வெற்றியை அடைந்ததுன்னா 1980. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள்,
இடது இடது ஏற்றியோ இடது வென்ட்ரிகுலர் இணையும் வாழ்வு எது? அதாவது இடது ஏற்றியோ இடது வென்ட்ரிகுலர் இணையும் வாழ்வு எது அப்படின்னா ஈரிதழ் வாழ்வு. ஓகேங்களா, ஆன்சர் டி, ஈரிதழ் வாழ்வு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 79. மூளை உறைகளுக்குள் வெளிப்புறம் காணப்படும் உறையின் பெயர் என்ன? மூளை உறைகளுள் வெளிப்புறம் காணப்படும் உறையின் பெயர் என்ன? ஓகேங்களா, டியூரமா மேட்டர், டியூரா மேட்டர். ஆன்சர் சி, டியூரா மேட்டர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 80. ஓகேங்களா, பொறுத்துக இனப்பெருக்க முறை. ஓகேங்களா, பொறுத்துக. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 80. ஓகேங்களா, பொறுத்துக இனப்பெருக்க முறை. ஓகேங்களா, ஸ்பைரோகைரா எதன் மூலம் ஓகேங்களா இனப்பெருக்கம் செய்துனா துண்டுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. 4, அமீபா எதன் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது? ஸ்போர்கள் மூலம். 3, ஓகேங்களா. ஈஸ்ட்டுகள் எதன் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது? மொட்டு விடுதல். ஓகேங்களா. ரைசோபஸ் எதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யுதுன்னா பிளவுதல் மூலம். அப்போ 1, மறுபடியும் பாரு, ஸ்பைரோகைரா இனப்பெருக்கம் தூண்டுதல். அமீபா இனப்பெருக்கம் ஸ்போர்கள் மூலம். ஈஸ்ட் இனப்பெருக்கம் மொட்டு விடுதல் மூலம். ஓகேங்களா. ரைசோபஸ் பார்த்தீங்கன்னா பிளவுதல் மூலம். அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 81. நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா சாட்விக். ஓகேங்களா, நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? சாட்விக். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 82. கொஸ்டின் நம்பர் 82. நவீன உடற்செயலின் தந்தை. ஓகேங்களா, யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஹார்வி தான் நவீன உடற்செயலின் தந்தை. கொஸ்டின் நம்பர் 83. உயிர்வழி தோற்ற விதிகளை கூறியவர் யார்? ஓகேங்களா, எர்னஸ்ட் ஹெக்கல். ஆன்சர் ஏ, எர்னஸ்ட் ஹெக்கல். கொஸ்டின் நம்பர் 84. தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை 3 வகையாக பிரித்தவர். அதாவது தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை 3 வகையாக பிரித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சாக்ஸ். ஆன்சர் பி, சாக்ஸ் என்பவர் தான் திசுவை 3 வகையாக பிரிச்சிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 85வது கொஸ்டின். ஓகேங்களா, ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகள் எண்ணிக்கை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகள் ஓகேங்களா எண்ணிக்கை கேட்குறாங்க. ஓகேங்களா, 7 தொடர் 18 தொகுதிகள். எத்தனை தொடர்? 7 தொடர்கள் 18 தொகுதிகளாக காணப்படுது. எதில்? ஆவர்த்தன அட்டவணையில். அப்போ ஆன்சர் டி. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை. ஓகேங்களா, அணு எண். நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை எதுன்னு கேட்டாங்கன்னா அணு எண். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 87. கொஸ்டின் நம்பர் 87. ஓகேங்களா, மந்தவாயு குடும்பம் எந்த தொகுதியில் காணப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 87. கொஸ்டின் நம்பர் 87. மந்தவாயு குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னா 18வது தொகுதியை சார்ந்தது. மந்தவாயு எந்த தொகுதியை சார்ந்தது? 18வது தொகுதியை சார்ந்தது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 88. இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட். இரும்பின் முக்கிய தாது எது? ஹேமடைட். ஓகேங்களா, இரும்பினுடைய முக்கியமான தாது எதுன்னு கேட்டாங்கன்னா ஹேமடைட்டு. இரும்பின் வெறும் தாதுன்னு கேட்டாங்கன்னா இதுவும் உண்டு, மேக்னைட்டும் உண்டு, பைரைட்டும் உண்டு. அப்போ இரும்பின் தாது ஹேமடைட், மேக்னைட், ஓகேங்களா, பைரைட், இது 3மே இரும்பினுடைய தாது. இரும்பின் முக்கிய தாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹேமடைட். இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட் தான். ஆன்சர் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 89. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 89 பாருங்கள், கரைபொருளின் அளவை பொறுத்து கரைசல்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. கரைபொருளின் அளவை பொறுத்து கரைசல்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறதுனா 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 90. கரைபொருள் மற்றும் கரைப்பான். என்ன கேட்குறாங்க? கரைபொருள், கரைப்பான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது பாருங்கள், திண்மம் உலோக கலவை. திண்மம் உலோக கலவை. அப்போ 1, அடுத்து பாருங்கள், திண்மம் நீர்மம். ஓகேங்களா, திண்மம் நீர்மம் உப்பு கரைசல். திண்மம் நீர்மம் உப்பு கரைசல். அப்போ 4, அடுத்து பார்த்தீங்கன்னா திண்மம் வாயு. ஓகேங்களா, திண்மம் வாயு ஆக்சிஜன். ஓகேங்களா, ஓ என்பது ஆக்சிஜன். திண்மம்
வாயு. ஆன்சரு 5. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாயு திண்மம். வாயு திண்மம். வாயு திண்மம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா தக்கை. வாயு திண்மம் தக்கை 3, அடுத்து பார்த்தீங்கன்னா வாயு நீர்மம் சோடா நீர். வாயு நீர்மம் சோடா நீர் 2. மறுபடியும் பாருங்கள் திண்மம் திண்மம்னா உலோக கலவை. திண்மம் நீர்மம்னா உப்பு கரைசல். திண்ம வாயு என்பது ஆக்சிஜன். வாயு திண்மம் என்பது தக்கை. வாயு நீர் என்பது சோடா நீர். அப்போ இதுக்கு ஆன்சரு 1, 4, 5, 3, 2. ஆன்சரு இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 91. கொஷின் நம்பர் 91. எரிசாராயம் என்பது ஒரு நீர்க்கரைசல். இதில் உள்ள எத்தினாலினுடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது எத்தினாலின் சதவீதம். ஓகேங்களா. எரிவாயு என்பது ஒரு நீர்க்கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. 95.5. எத்தனாலினுடைய சதவீதம் எவ்வளவு? 95.5%. அடுத்து பார்த்தீங்கன்னா கால்வின் சுழற்சி. கால்வின் சுழற்சிக்காக மெல்வின் கால்வினுக்கு எந்த நோபல் பரிசு கிடைத்தது? எந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது? அதாவது கால்வின் சுழற்சிக்காக ஓகேங்களா மெல்வின் கால்வின் ஓகேங்களா எந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது? அப்போ கால்வின் அதாவது மெல்வின் கால்வின் என்பவர் கால்வின் சுழற்சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா 1961. 1961. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 93. கொஷின் நம்பர் 93. உடலில் காயம் ஏற்படும் போது ஓகேங்களா அதாவது த்ரமோபிளாஸ்டரிங் என்ற நொதி எப்பொருளில் சிதைவடைந்து உருவாகிறது அப்படின்னா த்ரமோசைட்டுகள். ஆன்சர் பி த்ரமோசைட்டுகள். பாருங்க மார்புக்கூட்டில் மிதக்கும் விலா எலும்பு. ஓகேங்களா மார்புக்கூட்டில் மிதக்கும் விலா எலும்புகள் என்று எந்த இணைப்பு எலும்புகளை அழைக்கப்படுகிறது? அப்போ 11, 12 தான் ஓகேங்களா மார்புக்கூட்டில் மிதக்கும் எலும்பு. ஆன்சர் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்ரிஜினா அதாவது குவாட்ரிஜெமினா எனப்படும் இடம் ஓகேங்களா நடுமூளை. குவாட்ரிஜெமினா காணப்படும் இடம் நடுமூளை. அடுத்து கொஷின் நம்பர் 96. கொஷின் நம்பர் 96 பாருங்கள். குழந்தைகளை பாதுகாப்பிற்கு ஓகேங்களா போக்சோ சட்டம். குழந்தைகளை பாதுகாப்பிற்கு போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. குழந்தைகளை பாதுகாப்பிற்காக போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. குழந்தைகளை பாதுகாப்பிற்காக போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. ஆன்சர் டி. ஓகேங்களா. அது பாருங்க சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஓகேங்களா கியூகோ டிவிரிஸ் என்பவர் தான் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 98. கண்ணின் தக அமைப்பை கட்டுப்படுத்துவது ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணின் தக அமைப்பை கட்டுப்படுத்துவது எதுனா சிலியரிக் தசை. ஓகேங்களா 98. கண்ணின் தக அமைப்பை கட்டுப்படுத்துவது எதுனா சிலியரிக் தசை. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் 93. இலை மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எதுனா பிரயோபில்லம். ஓகேங்களா பிரயோபில்லம். இலை மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் பிரயோபில்லம். ஆன்சர் டி பிரயோபில்லம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 100. கொஸ்டின் நம்பர் 100 ஓகேங்களா பாருங்க ஓகேங்களா ராக்கெட் ஏவுதல் டேஸ் விதிகளில் பயன்படுத்துகிறது. ராக்கெட் ஏவுதல் டேஸ் விதிகளின் மூலம் பயன்படுத்துகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் சி. ஆன்சர் ஏ மற்றும் சி. அப்போ ஏ என்னன்னு பாரு நியூட்டனின் மூன்றாவது விதி. ஓகேங்களா. இது சி பாருங்க நேர்கோட்டு உந்த அழிவின் விதி. அப்போ ஆன்சர் ஏ மற்றும் சி. ராக்கெட் ஏவுதல் டேஸ் விதிகளின் மூலம் ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்டனின் மூன்றாவது விதியின் மூலம் ராக்கெட் போகுது. நேர்கோட்டு உந்த அழிவின் விதி மூலம்
ஓகேங்களா ராக்கெட்டு செயல்படுது. அப்போ ஆன்சர் ஏ மற்றும் சி. அடுத்தது பாருங்கள் 101வது கொஸ்டின். கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுத்துவது. அப்போ கலிலியோனுடைய தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுத்துவது எது அப்படின்னா குழி லென்ஸு. கண்ணருகு லென்ஸாக பயன்படுத்துவது குழி லென்ஸு. கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுத்துவது குழி லென்ஸு. ஆன்சர் பி குழி லென்ஸு. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 102. கொஷின் நம்பர் 102. கண்ணின் மீச்சிறு தொலைவு. கண்ணின் மீச்சிறு தொலைவு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 25 சென்டிமீட்டர். கண்ணின் மீச்சிறு தொலைவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 25 சென்டிமீட்டர். கண்ணின் மீச்சிறு தொலைவு 25 சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 103. சூரியனை தவிர சுட்டொளி மூலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சூரிய ஒளி தவிர சுட்டொளி மூலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாதரச ஆவி விளக்கு. அதாவது சூரியனை தவிர சுட்டொளி மூலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுனா பாதரச விளக்கு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 104. ஓகேங்களா 1608ஆம் ஆண்டு டேஸ் என்பவரால் முதலாக தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது. அப்போ தொலைநோக்கி முதல்ல உருவாக்கப்பட்டது யாருன்னா சோகன். ஓகேங்களா லிப்ரோஷா. அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின் 105வது கொஸ்டின். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஓகேங்களா E = mc² என்ற சமன்பாட்டில் சி என்பதன் விளக்கம் என்ன? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் E = mc² என்ற சமன்பாட்டில் சி என்பதன் விளக்கம் என்ன? ஒளியின் வேகம். சி என்பது ஒளியின் வேகம். ஆன்சர் டி ஒளியின் வேகம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 106. உயிர் காக்கும் ஹார்மோன்கள் என அழைக்கப்படுவது அட்ரினல் சுரபி. உயிர் காக்கும் ஹார்மோன்கள் என அழைக்கப்படுவது அட்ரினல் சுரபி. ஓகேங்களா. அடுத்து 107வது கொஸ்டின். ஓகேங்களா கதிர்வீச்சின் அளவை கண்டறிய உதவும் கருவி. 107. கதிர்வீச்சின் அளவை கண்டறிய உதவும் கருவி எதுனா ஓகேங்களா டோசிமீட்டர். ஓகேங்களா டோசிமீட்டர். கதிர்வீச்சின் அளவை கண்டறிய உதவும் கருவி டோசிமீட்டர். ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 108வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 108வது கொஸ்டின். அணுக்கரு உலையின் தனிப்பானாக பயன்படுத்துவது எது? கிராஃபைட் கனநீர். ஆன்சர் பி கிராஃபைட் கனநீர். அணுக்கரு உலையின் கட்டுப்பாட்டு களியாக பயன்படுத்துவது எது? போரான் காட்மியம். கொஸ்டின் நம்பர் 110. 110வது கொஸ்டின். அணுக்கரு உலையின் குளிர்விப்பானாக பயன்படுத்துவது எது? அணுக்கரு உலையின் குளிர்விப்பானாக பயன்படுத்துவது ஓகேங்களா ஹீலியம். அணுக்கரு உலையின் எரிபொருளாக பயன்படுத்துவது எது? ஓகேங்களா யுரேனியம் தோரியம். அணுக்கரு உலையின் எரிபொருளாக பயன்படுத்துவது யுரேனியம் தோரியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 112. கொஸ்டின் நம்பர் 112. ஓகேங்களா இந்தியாவின் ஓகேங்களா அணுசக்தி ஆணையம் அமைந்துள்ள இடம். இந்தியாவின் அணுசக்தி ஆணையம் அமைந்துள்ள இடம் மும்பை. இந்தியாவின் அணுசக்தி ஆணையம் அமைந்துள்ள இடம் மும்பை. இந்தியாவில் அணுசக்தி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948. இந்தியாவில் அணுசக்தி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1948. இந்தியாவின் அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? இந்தியாவின் அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்னா ஹேமி பாபா. ஆன்சர் டி ஹேமி பாபா. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 115. ஓகேங்களா இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன? இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன அப்படின்னா 22 அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளது. 116 கொஸ்டின். ஓகேங்களா இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என்று கூறியவர் அவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். அதாவது இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 117வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 117வது கொஸ்டின். மெண்டல் தனது ஆய்விற்காக டேஸ் பண்புகளை எடுத்துக்கொண்டார். மெண்டல் தனது ஆய்விற்காக டேஸ் பண்புகளை எடுத்துக்கொண்டார். அதாவது பட்டாணியில் 7 பண்புகளை எடுத்துக்கொண்டார். உயரம் குட்டனு. ஓகேங்களா 118வது
மின்னணு பொருட்கள் டேஸ் சதவீதம் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மின்னணு பொருட்கள் டேஸ் சதவீதம் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. 5% தான் மின்னணு பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. அடுத்து பாருங்கள் 119. அறிவியல் பூர்வமாக விசையை பற்றி விளக்கியவர் யார்? அறிவியல் பூர்வமாக விசையை பற்றி விளக்கியவர் யார்? சார் ஐசக் நியூட்டன். ஆன்சர் ஏ, சார் ஐசக் நியூட்டன். கொஸ்டின் நம்பர் 120. அதாவது வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்று கூறியவர். அதை பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்று கூறியவர் யார் அப்படின்னா கலிலியோ தான் ஒரே வெற்றிடத்தில் எவ்வளோ வெயிட் பொருள் இருந்தாலும் ஒரே இடத்துல ஒரே டைமில் வந்து சேர்னு சொல்லியிருக்காரு. ஒரு நியூட்டன் எத்தனை டன்? ஒரு நியூட்டன் எத்தனை டன்னுன்னு கேட்குறாங்க. 10^5 டன், 10^5 டைன், 10^5 டைன். கொஸ்டின் நம்பர் 122. இந்தியாவின் மின் உற்பத்தியில் அணுசக்தியானது எத்தனையாவது வளமாக உள்ளது? இந்தியாவின் மின் உற்பத்தியில் அணுசக்தியானது எத்தனையாவது வளமாக உள்ளது? 5வது வளமாக உள்ளது. அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் எவ்வளவு? அதாவது அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் எவ்வளவு அப்படின்னா 200 மெகாவாட். கொஸ்டின் நம்பர் 124. அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டை வெளியிட்டவர். ஓகேங்களா? அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டுறாங்க. ஜான் டால்டன். ஆன்சர் ஏ, ஜான் டால்டன். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 125. கொஸ்டின் நம்பர் 125. ஓகேங்களா? பாருங்கள், அட்டையின் மூலம், ஓகேங்களா, அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. ஓகேங்களா? வாய்க்குழி. அடுத்த 126வது கொஸ்டின். அதை பார்த்தீங்கன்னா 126வது கொஸ்டின். ஆற்றல் சார்ந்த கடத்திகள் செயல்மிகு கடத்தல். ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் செயல்மிகு கடத்தல். ஓகேங்களா? அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, மூலக்கூறுகளின் செறிவு குறைவான பகுதிகளிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. சரி. அடுத்து பாருங்கள், ஆற்றல் செலவிடப்படுகிறது. பி ஆன்சர், ஆற்றல் செலவிடப்படுகிறது. சரி. இவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். சரி. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 127. வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரங்களின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. சைவம். ஆன்சர் டி, சைலம். ஆன்சர் டி, சைலம். நீராவி போக்கு பொழுது, ஓகேங்களா, வெளியேற்றப்படுவது. ஓகேங்களா? நீராவியின் போக்கின் மூலம் வெளியேற்றப்படுத்துவது நீர். கொஸ்டின் நம்பர் 129. பாருங்கள், பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு முன்மொழிந்தவர். பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடை முன்மொழிந்தவர் யாருன்னா ஜான் பாட்டிஸ் லாமர். ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா? இக்ரு. ஆன்சர் ஏ, இக்ரு. ஆன்சர் 131வது கொஸ்டின். பாருங்கள், டென்ட்ரான்கள் செல்கள் உடலத்தை டேஸ் துண்டுகளாகவும் ஆக்சான் செல்கள் உடலிலிருந்து டேஸ் துண்டுகளையாகவும் கடத்தப்படுகிறது அப்படின்னா நோக்கி வெளியே. ஆன்சர் சி, நோக்கி வெளியே. அடுத்து 132வது கொஸ்டின். மூளை உலைகளுள் வெளிப்புறம் காணப்படும் உரையின் பெயர். அதாவது என்ன? மூளை உலைகளில் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் அப்படின்னு என்னன்னு கேட்டோன்னா டியூரமா மேட்டர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 133வது கொஸ்டின். ஓகேங்களா? இதய நோய் ஏற்பட காரணம். இதய குழல்
இதய நோய் ஏற்பட காரணம் இதய திசைகளுக்கு போதியம் செல்லாமை. இதய திசைகளுக்கு போதிய ரத்தம் செல்லாமை. இதய தசைகளுக்கு போதிய ரத்தம் செல்லாமை. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், புவி வெப்பமயதாலின் காரணம் ஏற்படக்கூடிய விளைவு. ஓகேங்களா, புவி வெப்பமயதாலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு. ஓகேங்களா, கடல் மட்டம் உயர்தல். சரி. பனிப்பாறைகளுள் உருகுதல். இப்போ பனிப்பாறைலாம் உருவிடும், தீவு கூட்டங்கள்லாம் மூடிடும். ஓகேங்களா, தீவு கூட்டம்லாம் மூடிடும். ஓகேங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலே கூறிய அனைத்தும். ஆன்சர் டி. இவை எல்லாமே புவி மையமாக்குதலால் ஏற்படும். அப்போ புவி வெப்பமாச்சுன்னா கடல் மட்டம் உயரும், பனிப்பாறை உருகும், தீவு கூட்டங்கள்லாம் மூடும். ஓகேங்களா, ஆன்சர் டி. இவை அனைத்தும், இவை கூறிய அனைத்தும். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 135. பாருங்கள், 135வது கொஸ்டின். ஓகேங்களா, துகள்கள் அற்ற செல் எது? ஓகேங்களா, துகளற்ற செல்லு லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள். ஆன்சர் ஏ மற்றும் பி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக இதய அறைகளை பொறுத்து சொல்கிறாங்க. மீன்களுக்கு எத்தனை அறைகள் இருக்கும் அப்படின்னா 2 அறைகள் இருக்கும். ஓகேங்களா, அப்போ 3, இருவாழ்விகளுக்கு எத்தனை அறைகள் இருக்கும்? இதய அறைகள் 3 அறைகள் இருக்கும். அப்போ 4, கரப்பாம்பூச்சிக்கு எத்தனை இதய அறைகள் இருக்கும்? கரப்பாம்பூச்சிக்கு 13 இதய அறைகள் காணப்படும். அப்போ 1, அடுத்து பாலூட்டிகளுக்கு 4 இதய அறைகள் இருக்கும். நாமெல்லாம் பாலூட்டு வகையை தான் சேர்ந்தது. நம்மளுடைய இதய அறைகள் எத்தனை இருக்கும்? 4 அறையாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், இதய அறைகள் பொறுத்துக்க. மீன்களுக்கு 2 அறைகள், இருவாழ்வுயிருக்கு 3 அறைகள், கரப்பாம்பூச்சிக்கு 13 அறைகள், பாலூட்டிகளுக்கு 4 அறைகள். அப்போ 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 137வது கொஸ்டின். இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ஏட்ரியம், ஓகேங்களா, வென்ட்ரிக்கல், தமனி, சிரை. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏட்ரியம், 2வது வென்ட்ரிக்கல், 3வது தமனி, 4வது சிரை. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 138வது கொஸ்டின். 138வது கொஸ்டின் பொறுத்துக. ஓகேங்களா, கண்டுபிடித்தவர்கள். ஓகேங்களா, ஏட்ரியோ வென்ட்ரிக்கலை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஓகேங்களா, ஹீஸ். 4, ரத்த வகையை கண்டுபிடிச்சவர் யார்? லேண்டிஸ்டீனர். ரத்த வகையை கண்டுபிடித்தவர் லேண்டிஸ்டீனர். வைட்டமினை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா பங்கு. வைட்டமினை கண்டுபிடிச்சவன் பங்கு. ரத்த சிவப்பு அணுக்களை கண்டுபிடித்தவர் ஓகேங்களா, ஆண்டன் வான் லூக். அப்போ பாருங்கள் மறுபடியும். ஓகேங்களா, ஏட்ரியோ வென்ட்ரிக்கலை கண்டுபிடிச்சவர் ஹிஸ்ஸு. ரத்த வகையை கண்டுபிடித்தவர் லேண்டஸ்டீனர். வைட்டமினை கண்டுபிடிச்சவர் பங்கு. ரத்த சிவப்பு அணுக்களை கண்டுபிடிச்சவர் ஆண்டன் வான் லூக். அப்போ ஆன்சரு 4, 1, 3, 2. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். மனித உடலின் உள்ளுறுப்புகளை ஏற்படுத்தும் ஒளி அலைகளை கண்டறிவது. ஓகேங்களா, மனித உடலின் உள்ளுறுப்புகளை ஏற்படுத்தும் ஒளி அலைகளை கண்டறிவது. ஓகேங்களா, ஸ்டெத்தோஸ்கோப். ஆன்சர் சி, ஸ்டெத்தோஸ்கோப். ஆன்சர் சி, ஸ்டெத்தோஸ்கோப். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 140. இரத்த கொடையாளி என அழைக்கப்படுவது. ஓகேங்களா, ஓ ரத்த வகை. இரத்த கொடையாளி என அழைக்கப்படுவது ஓ ரத்த வகை. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, சிம்பிளாஸ்ட் வலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோ டெஸ்டோமேட். 4, நீராவி போக்குனா எங்கே நடக்குதுன்னா இலைகளில் நடக்குது. அப்போ 1, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மஸ் அழுத்தம் எங்கே இருக்குதுன்னா சரிவு அழுத்த வட்டம். அப்போ 3, வேர் அழுத்தம்னா சைலத்திலிருந்து அழுத்தம். ஓகேங்களா, அப்போ இதுக்கு ஆன்சரு 4, 1, 3, 2. ஆன்சரு டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 142. ஓகேங்களா, பாருங்கள், ரென்வீர் கணுக்கள் எனப்படுவது. ரென்வீர் கணுக்கள் எனப்படுவது. ஓகேங்களா, ஆக்ஷான்கள். ஆன்சர் பி, ஆக்ஷான்கள். பாருங்கள் பொறுத்துக்க.
சைட்டான் பார்த்தீங்கன்னா செல் உடலம். சைட்டான் என்பது செல் உடலம் 4, ஒரு மூளை நீட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்கரு. ஒரு மூளை நீட்ரான் அப்படிங்கிறது வளர்கரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இருமுனை நியூட்ரான். ஓகேங்களா, கண்ணின் விழித்திரை. அடுத்து பார்த்தீங்கன்னா பல முனை நியூட்ரான் அப்படிங்கிறது பெருமூளை. மறுபடியும் பாருங்க. ஓகேங்களா, சைட்டான் என்பது செல் உடலகம், ஒரு முனை நியூட்ரான் என்பது வளர்கரு. அப்போ ஒரு முனை நியூட்ரான்கள் என்பது வளர்கரு, இருமுனை நியூட்ரான் என்பது கண்ணின் விழித்திரை, பல முனை நியூட்ரான் என்பது பெருமூளை. அப்போ ஆன்சரு 4, 1, 3, 2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 144வது கொஸ்டின். ஓகேங்களா, உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையம் செயல்படுவது. அதாவது உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைபோதாலமஸ். ஆன்சர் சி, ஹைபோதாலமஸ். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 145. கொஸ்டின் நம்பர் 145 பாருங்க, சுவாசத்தை கட்டுப்படுத்தும் மையம். கொஸ்டின் நம்பர் 145, சுவாசத்தினை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுவது முதுகூலம். ஓகேங்களா, சுவாசத்தினை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுவது முதுகுலம். கீழே உள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது சர்க்கோலேமா. ஆன்சர் பி, சர்க்கோலேமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க 147வது கொஸ்டின். பொறுத்துக. இதயத்தை சுற்றி உள்ள உறைக்கு என்ன பெயர்? இதயத்தை சுற்றியுள்ள உறைக்கு என்ன பெயர்னா பெரிகார்டியம். 3, நுரையீரலை சுற்றி உள்ள உறைக்கு என்ன பெயர் அப்படின்னா புளூரா. ஓகேங்களா, அப்போ 4, ஓகேங்களா. மூளையை சுற்றி உள்ள உறைக்கு என்ன பெயர்? ஓகேங்களா, மெனிச்சி. மூளையை சுற்றி உள்ள உறைக்கு பேர் மெனிச்சி. 1, மூளை உறையில் வெளிப்புற உறைக்கு என்ன பெயர்? டியூரோ மேட்டர். அப்போ 2, அப்போ பாருங்கள், இதயத்தை சுற்றி உள்ள உறைக்கு பெரிகார்டியம், நுரையீரலை சுற்றி உள்ள உறைக்கு புளோரோ, மூளையை சுற்றி உள்ள உறைக்கு மெனிச்சி, மூளை உறையின் வெளிப்புற உறைக்கு பேர் டியூரோமேட்டர். அப்போ ஆன்சரு 3, 4, 1, 2. ஆன்சரு பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இரத்த சிவப்பு அணுக்களின் வாழ்நாள் எவ்வளவு? கொஷின் நம்பர் 148. கொஷின் நம்பர் 148, இரத்த சிவப்பு அணுக்களின் வாழ்நாள் எவ்வளவு? இரத்த சிவப்பு அணுக்களினுடைய வாழ்நாள் 120 நாட்கள். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 149. கொஷின் நம்பர் 149 பாருங்கள், திசில் துகள்கள்ங்கிறது சைட்டோன். அடுத்தது ஹைப்போதாலமஸ் எங்கே காணப்படுது? முன்மூளையில் காணப்படுவது. 4, ஓகேங்களா. சிறுமூளை பின் மூளையில் காணப்படுவது. 1, ஸ்வான்கள் செல்கள் புற அமைவு நரம்பு மண்டலத்தில் காணப்படுது. ஓகேங்களா, அப்போ மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா, நிசில் துளைகள் எங்கே காணப்படுவது? சைட்டோனில் காணப்படுது. ஹைப்போதாலமஸ் எங்கே காணப்படுவது? முன்மூளையில் காணப்படுவது. சிறுமூளை எங்கே காணப்படுவது? பின்மூளையில் காணப்படுது. சுவான் செல்கள் எங்கே காணப்படுது? புற அமைவு நரம்பு மண்டலத்தில் காணப்படுது. ஓகேங்களா, அப்போ 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். டேஸ் வகையான முக்கிய தாவர ஹார்மோன்கள். ஓகேங்களா, எத்தனை வகை ஹார்மோன்கள் இருக்குது அப்படின்னா 5 வகை ஹார்மோன்கள் இருக்குது. ஆன்சர் டி, 5 வகை ஹார்மோன்கள் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 151, முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன்கள். அப்போ முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆக்சின்கள். ஓகேங்களா, முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன்கள் எது அப்படின்னா ஆக்சின்கள். அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்கள். அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்கள் எதுனா ஜிப்ரீன்கள் தான் அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 153, கருவுறா கனியாதலுக்கு எடுத்துக்காட்டு தர்பூசணி, திராட்சை, எலும்பிச்சை. ஓகேங்களா, இவை அனைத்தும் கருவுறா கனியாதலுக்கு எடுத்துக்காட்டு தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை, இவை அனைத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா 154வது கொஸ்டின், தாவர ஹார்மோன்களுடைய பயன்கள். ஓகேங்களா, கனிகளை பழுப்பதை ஊக்குவிப்பது. ஓகேங்களா,
எத்திலின். அப்போ 3 கமா. தாவர செல்களின் செல் பகுப்புக்கு எது பயன்படும் அப்படின்னா சைட்டோசைன்கள். ஓகேங்களா? அப்போ 4 கமா. உயிர்தலை தடை செய்வது, உதிர்தலை. ஓகேங்களா? அதாவது தாவரத்தினுடைய உதிர்களை தடை செய்வது எதுனா ஆக்சின்கள். இப்போ 1 கமா. செயற்கை ஆக்சின்கள் அப்படின்னா 2,4D. 2,4D. அப்போ 2. பாருங்கள் மறுபடியும். கனிகளை பழுப்பை ஊக்குவிப்பது எத்திலின். தாவர செல்லில் பகுப்பு சைட்டோசின்கள். உதிர்தலை தடை செய்வது ஆக்சின்கள். ஓகேங்களா? செயற்கை ஆக்சின்கள் 2,4D. அப்போ ஆன்சரு 3, 4, 1, 2. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 155. ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார்? ஓகேங்களா? ஆக்சின் என்ற செல்லை அறிமுகம் செய்தவர் யார்? ஆக்சின் என்ற செல்லை அறிமுகம் செய்தவர் யார்னா ஹால் மற்றும் ஹாசன் சுமித் என்பவர் தான் ஆக்சிஜன் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 156வது கொஸ்டின் பாருங்க. ஹார்மோன்கள் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து உருவானது. ஹார்மோன் என்னும் சொல் எம்மொழியிலிருந்து உருவானதுன்னா கிரேக்க மொழியிலிருந்து உருவானது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவினா மூளைக்குருத்து உரையின் வரிசைகரமாக பல ஆய்வுகளை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா பிரீட்ஸ் வார்மெல்மெண்ட். ஆன்சர் ஏ. பிரீட்ஸ் வார்மெல்மெண்ட். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 158வது கொஸ்டின். கேனரி புல் தாவரத்தில் மூளைக்குருத்து உரையானது ஒளியின் திசையை ஆக்கி வளைதலை கண்டறிந்தவர் யார்? சார்லஸ் டார்வின். 1914ஆம் ஆண்டில் முதலாக தைராக்சின் ஹார்மோன்களை படிவ மணலை தனித்து பிரித்தவர். அதாவது தைராக்சின் ஹார்மோனை படிக பிழையில் தனித்து பிரித்தவர் யார்னா எர்பர்ட் சி ஹெண்டல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 160வது கொஸ்டின் நம்பர் 160. கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவு அதிகரிக்க டேஸ் அவற்றின் மீது தெளிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஜிப்ரின்கள். ஓகேங்களா? ஆன்சர் பி. ஜிப்ரின்கள். அதை பார்த்தீங்கன்னா கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகிறது அப்படின்னா ஜிப்ரின்கள். அடுத்து பாருங்கள். 161வது கொஸ்டின். மனித உடலில் கால்சியம் பாஸ்பரஸ் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது எது? மனித உடலில் கால்சியம் பாஸ்பரஸ் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது எதுனா பிட்ரூபி சுரபி. ஆன்சர் ஏ. பிட்ரூபி சுரபி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 162வது கொஸ்டின். நாளமில்லா சுரபியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படும் சுரபி. ஓகேங்களா? தைராய்டு சுரபி. ஆன்சர் டி. தைராய்டு சுரபி. தலைமை சுரபி எது? பிட்ரூபி சுரபி. தலைமை சுரபி எது? பிட்ரூபி சுரபி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 164. ஓகேங்களா? நாளமில்லா சுரபியாகவும் நாளமுள்ள சுரபியாகவும் செயல்படும் சுரபி. அதாவது பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரபியாகவும் நாளமுள்ள சுரபியாகவும் செயல்படும் சுரபி எதுனா கணையம். அதாவது ரெண்டுமாகவே செயல்படும். அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க. உயிர் பிறப்பு கோட்பாடு யார் சொன்னாங்கன்னா லூயி பாஸ்டியர். 3 கமா. அடுத்து பாருங்கள். உயிர்களின் வேதி பரிணாமம். ஓகேங்களா? உயிரினங்களின் வேதி பரிமாணத்தை சொன்னது யாருன்னா சார்லஸ் டார்வின். 4 கமா. அது பார்த்தீங்கன்னா தொல்லுயிரியலின் தந்தை லியோனார்டோ டாவின்ஸ். ஓகேங்களா? லியோனார்டோ டாவின்ஸ். அப்போ 1 கமா. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா? அதாவது மரபு வழி கோட்பாட்டை சொன்னவர் யாருன்னா லாமர்க். அப்போ 2 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை தேர்வு கோட்பாட்டை சொன்னவர் யாருன்னா ஓகேங்களா இயற்கை தேர்வு கோட்பாட்டை சொன்னவர் தான் டார்வின். இது ஆன்சர் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் பார்ப்போம். இந்த ஆன்சர் பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க பாருங்கள். அடுத்தது நாளமுள்ள சுரபி. ஓகேங்களா? நாளமுள்ள சுரபி ஓகேங்களா?
உயிர் பிறப்பு கோட்பாட்டை சொன்னவர் யார் அப்படின்னா ஓகேங்களா, லூயி பாஸ்டியர் 3, அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரின் வேதியியல் பரிணாமம் சொன்னது ஓபரின் மற்றும் மூ ஹால்டோன், அப்போ 4, தொல்லுயிரின் தந்தை அப்படின்னு சொன்னது லியோனர்டோ டாவின்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு வழி கோட்பாட்டை சொன்னவர் ஓகேங்களா லாமர்க், அப்போ லாமர்க் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை தேர்வு கோட்பாட்டை சொன்னவர் சார்லஸ் டார்வின், அப்போ அது 5. அப்போ இதுக்கு ஆன்சரு 3, 4, 1, 2, 5. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 166. சிற்றினத்தின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் யார்? சிற்றினத்தின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் யார்? சார்லஸ் டார்வின் தான் சிற்றினத்தின் தோற்றம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. கொஸ்டின் நம்பர் 167. கொஸ்டின் நம்பர் 167 பாருங்கள். இந்திய தாவரவியலின் தந்தை யார்? ஓகேங்களா, பீர்பால் சகனி. இந்திய தாவரவியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா பீர்பால் சகனி. 168வது கொஸ்டின். வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர்? ஓகேங்களா, JW ஹார்ஸ்பெர்கர். ஆன்சர் சி, JW ஹார்ஸ்பெர்கர் என்பவர் தான் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்ல முதல்ல அறிமுகம் செஞ்சவர். அடுத்து பாருங்க 169வது கொஸ்டின். ஓகேங்களா, புகையிலை எதிர்ப்பு தினம் என்னைக்கு? மே 31. 4, உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4, அப்போ 1, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நவம்பர் 7, 3, எய்ட்ஸ் நோய் தினம் டிசம்பர் 1, அதாவது 2 இருக்குது. டிசம்பர் 1 எங்கே இருக்குது? 2 இருக்குது. அப்போ மறுபடியும் பாருங்கள், புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31, உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நவம்பர் 7, எய்ட்ஸ் நோய் டிசம்பர் 1. இப்போ ஆன்சரு 4, 1, 3, 2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். செல்லியல் புற்றுநோய் உருவாவதற்கு காரணம்? எபிதீலியல் செல்லின் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர்? கார்சினோமா. ஆன்சர் சி, கார்சினோமா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 171. ஒரு நிமிடத்தில் மனிதனின் சராசரி நாடி துடிப்பு அளவு? ஒரு நிமிடத்தில் மனிதனின் சராசரி நாடி துடிப்பு 72லேருந்து 80 வரைக்கும் இருக்கும். ஆன்சர் டி. ஓகேங்களா, மூளை எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? மூளை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பின்மூளையின் முதுகுலத்தின் தொடர்ச்சி டேஸ் ஆகும்? தண்டுவடம். பின்மூளையின் முதுகுலத்தின் தொடர்ச்சி தண்டு மூளை ஆகும். ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 174. மனித உடலின் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது? மனித உடலின் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது அப்படின்னா தோல். ஆன்சர் டி, தோல். மூளையின் அடிப்பகுதியில் காணப்படும் சுரபி எது? ஓகேங்களா, 1 பிட்ரூபி சுரபியும் பினியல் சுரபி, அப்போ 2மே ஏ மற்றும் சி. மூளையின் அடிப்பகுதியில் காணப்படும் சுரபி பிட்ரூபி சுரபி, பினியல் சுரபி, அப்போ ஆன்சர் ஏ மற்றும் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 176. கொஸ்டின் நம்பர் 176. காற்றில்லா சுவாசத்தின் விளைவு பொருள் என்ன? காற்றில்லா சுவாசத்தின் விளைவு பொருள் என்ன? கார்பன் டை ஆக்சைடும் எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலம். ஆன்சர் பி, கார்பன் டை ஆக்சைடு அண்டு எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலம் தான் காற்றில்லா சுவாசத்தின் விளைபொருள். 177வது கொஸ்டின். செல்லின் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றல் உருவாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும்? சிதை மாற்றம். ஓகேங்களா, சிதை மாற்றம். சொல்லின் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றல் உருவாகும் நிகழ்ச்சிக்கு சிதை மாற்றம் எனப்படும். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 178. கீழ்கண்டவற்றுள் 3 திசைகளிலும் இயக்கும் நடைபெறும் அசைவு மூட்டுகளை தேர்வு செய். பந்து கிண்ண மூட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா 3 திசைகளிலும் இயக்கக்கூடிய அசைவு மூட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா பந்து கிண்ண மூட்டு. மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய உதவுவது கால்வனோமீட்டர்.
மீட்டர். அடுத்து பாருங்க, ஓகேங்களா, கால்வினோ அதாவது மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய உதவுவது கால்வினோ மீட்டர். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம 10th சைஸ்லேருந்து 10th சயின்ஸ் புக்கிலேருந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியாக ஒரு 179 கொஷின் வினாவிடையாக வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.